نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நண்பர்களே, நாம் இந்த தொடர் பயான வகுப்பிலே கருணை என்கின்ற தன்மையை பற்றி பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்று சொன்னால் முஸ்லிம்கள் இரக்கமற்றவர்கள் என்று சொல்வார்கள். அந்த இரக்கமற்ற தன்மைக்கு எதை உதாரணமாக சொல்வார் என்று சொன்னால், நாம ஆடு மாடு கோழி கௌதாரி காளாடு சாப்பிடுறாங்க, இதெல்லாம் செய்வாங்க, ஒரே அர்த்தத்துக்கு திங்கிறாங்க, ஒரே மாமிசத்தை சாப்பிடுறாங்க. இவங்க அப்படி மாடு அறுத்தறுத்து சாப்பிட்டு ஆடு அறுத்தறுத்து சாப்பிட்டு இவங்களுக்கு இறக்கமே இல்லாம போச்சு என்று செய்வாங்க, ஒரு குற்றச்சாட்டை வைப்பாரு. இஸ்லாம் ஜீவ காரணியத்துக்கு எதிரான மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரினங்களை வதைக்கிறது பாருங்க, இந்த உயிரினங்களை வதைப்பது ஜீவ காரணியம் பேர் வைக்கிறாங்க. பறவைகளுக்கு விலங்கினங்களுக்கு கருணை காட்டுவது ஜீவ காரணியம் சொல்லுவாங்க. இஸ்லாம் ஜீவ காரணியத்துக்கு எதிரான மார்க்கம் என்றெல்லாம் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுது. இன்றைக்கு யாரெல்லாம் ஜீவ காரணியம் பேசுறாங்களோ அவர்களிடம் மனித தன்மை இல்லாமல் இருப்பதை நாம் நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். எப்படி நீங்க இந்த புத்த துறவிகள் நீங்க பாப்பீங்க. புத்த துறவிகள் அவங்களுடைய கொள்கை என்ன கொள்கை? எந்த ஒரு உயிரினத்துக்கும் நம்ம தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்று. அந்த புத்த துறவி நடந்து வரும்போது முன்னாடி என்ன செய்வாங்க, 2 பேரு தூத்துக்கிட்டே வருவாங்க. அது தூக்கும் போது நிறைய ஜீவன்கள் செத்துதான் போகும், அதை கூட சிந்திக்க மாட்டாங்க. இவர் எந்த ஒரு உயிரினத்தையும் செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. இவர் உயிரினத்துக்கு கூட ஒரு சாதாரண ஈக்கு கூட துன்பம் விளைவிக்க கூடாது என்ற கொள்கை அவங்களை மனது ரீதியை பக்குவப்படுத்தி இருக்கிறார். அது பெரும் பெருமைக்கு அழைச்சிட்டு சொல்றாங்களே தவிர மனசு ரீதியா அவங்க செய்ய பக்குவப்படுத்துற. அப்படி பக்குவப்படுத்தி இருந்தா உலகத்தில் புத்தகங்கள் நிறைந்து வாழக்கூடிய புத்தகமான நாடு ஸ்ரீலங்கா ஏராளமான மாற்று மொழி இன மக்கள் மொழியினால் கொல்லப்படுறாங்களா இல்லையா? இதுக்கு அடிப்படை காரணம் யாரு? இது தூண்டி வரக்கூடியவங்க யாரு? இந்த புத்த துறவிகள் தான். ஸ்ரீலங்காவில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் அன்று தொழில் நடத்தப்படாமல் தடை செய்யப்படுது. தடை செய்யப்படுவதற்கு காரணம் யாரு? புத்த துறவிகள். இன்னைக்கு பர்மாவில் ஏராளமான முஸ்லிம்கள் ஈவு இறக்கமின்றி கொல்லப்படுறாங்க. பர்மா எந்த நாடு நீங்க நினைக்கிறீங்க? பர்மா அது ஒரு பௌத்த நாடு. புத்தத்தை கொள்கையாக புத்த மத கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு. அப்படி உண்மையில ஜீவராகவியத்தை பேசக்கூடியவங்களா இருந்தா ஒரு சாதாரண ஈக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, எந்த ஒரு உயிரினத்தை கூட கொலை பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையில இந்த கொள்கையில பிடிப்புள்ளவங்களா இருந்தா மனிதர்களை கொல்லுவாங்களா? அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கணும் அப்படிங்கிற பெரிய படத்துக்கு தான் பேசுறாங்க தவிர நடைமுறை வாழ்க்கையில் ஜீவராமயத்தை பேசக்கூடியவங்க எல்லாரும் பொய்யர்களாக இருக்கிறாங்க. யாரை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய பாசிச சக்திகள் இந்துத்துவ சக்திகள் இருக்கிறாரா இல்லையா? இவங்க இந்த மாதிரி மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா? மாற்ற பாதுகாக்கணுங்கிறாங்க. பசுமாட்டை அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பசுமாட்டை கொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதை விட மிக உயர்ந்தது எது? மனித உயிர். எத்தனை கீழ் ஜாதிக்காரர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் இந்த இந்துத்துவ சக்திகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குஜராத்தில் எவ்வளவு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவங்க பின்பற்றக்கூடிய கொள்கை அவங்க மனது ரீதியாக செய்யப்படல, ஒரு மாற்றத்தை அவங்கள்ட்ட உண்டு பண்ணல. உண்மையிலேயே நம்ம இஸ்லாமிய மார்க்கம் ஜீவராமியத்தை போதிக்கிற மாதிரி வேற எந்த ஒரு மாற்றமும் போதிக்கல. அவ்வளவு அற்புதமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
வந்து வழியாக்கி இருக்கிறார். என்ன ஒரு துரதிஷ்டம் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய மக்கள் நாம தெரியாம இருக்கிறோம், நாம அதை தெரியாம இருக்கிறோம். நம்முடைய ஆலிம் பெருமக்கள் நமக்கு என்ன செய்றாங்க, முறையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த அளவுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு போதிக்காமல் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில ஜீவராசிகளை கொலை பண்ண சொல்றாங்க. எந்த ஜீவராசிகள்? மனிதனுக்கு தீங்கு வைக்கக்கூடிய காகம், பாம்பு, தேனி, பூரான், எலி, இது போன்ற ஜீவராசிகளை வந்து இஸ்லாம் கொல்ல சொல்லு. ஏன் கொல்ல சொல்லுன்னு சொன்னா, இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கு வைக்கக்கூடியவை. இவைகள் இருந்தால் நாம் செய்ய முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. இதுல உலகத்தில் எந்த அறிவு ஜீவிக்கு மத்தியில் கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. எல்லோருமே கொல்லதான் சொல்லுவாங்க. யாராவது தேவையான தடையை கொடுப்பாங்களா? யாராவது பாம்பை முடிச்சு அதை பார்க்க நாள் நினைப்பாங்களா? அப்படி நினைச்சா மனுஷன் செய்ய முடியாது, வாழ முடியாது. அதே நேரத்தில் மற்ற ஜீவன்களுக்கு இஸ்லாம் செய்யுது, அதற்கு வந்து அன்பு காட்ட வேண்டும். எந்த ஒரு உயிரினத்தையும் தேவையில்லாமல் கொடுமைப்படுத்தக் கூடாது, அவர்களுக்கு நாம் விளக்கம் காட்ட வேண்டும் என்பதை நமக்கு மார்க்க கடமையாக ஆகும். ஒரு உயிரினத்துக்கு நாம் அன்பு காட்டுறோம், ஒரு ஜீவனுக்கு நாம் இறக்க மாட்டோம், அதுக்கு நாம சாப்பாடு கொடுக்கிறோம். இதற்கு கிடைக்கக்கூடிய கூலி எது? மறுமையில் இதற்காக அல்ல நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்கின்ற அளவுக்கு நம்ம இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. புகாரில் 2363 செய்தியே பதிவு செய்யப்பட்டு, ஒரு மனிதர் ஒரு பாலைவனம் வழியாக நடந்து போறார். பாலைவனத்துடைய நடந்து போகும்போது அவருக்கு கடுமையான தாகம், எங்காவது தண்ணி கிடைக்குமா தேடி பார்க்கிறார். அவர் தண்ணியை தேடி பார்க்கிறாரு. ஒரு கிணறு, அந்த கிணத்துல வந்து 6 பகுதியில கொஞ்சம் தண்ணி கிடைக்குது. இவருக்கு இறங்கி செய்யறாரு, தண்ணீரை அழுத்தி விட்டு மேலே ஏறுறாரு. ஒரு நாய் செய்து தாகத்தினால் தாகம் தாங்க முடியாம அந்த கிணத்தை சுற்றி ஒரு ஈர மண் இருக்கு. அந்த ஈர மண்ணை நாய் வந்து நாட்கள் நக்கி கொண்டிருக்கு. இதை பார்க்கிறார். அல்லாஹ் நமக்கு கீழே இறங்கி ஏறக்கூடிய அளவுக்கு நமக்கு உடல் வலிமைய ஒரு அமைப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம கீழே இறங்கி செஞ்சிடும், தண்ணியை குடித்து விட்டோம். இந்த நாய் என்ன செய்யும்? இது எப்படி தண்ணி குடிக்கும்? அது நாகத்தால் துடிக்கிறது என்ன செய்யாது, இறக்கப்பட்டு அந்த காலத்துல பாலைவனத்துல போகக்கூடியவங்க வந்து இந்த காலில் போட்டிருக்கக்கூடிய ஷூ இருக்கு பாருங்க, அது பெரிய ஷூவா போட்டிருப்பாங்க. இந்த கொத்தனார் சார்ந்து முடிக்கும் போது வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கால்வழியை கலட்டி கொண்டு அவர் கிணத்துல இறங்குறார். கிணத்துல இறங்கி தண்ணி எடுத்து தன்னுடைய வாயில் தொகை கொண்டு மேலே ஏறி வந்து செய்யறாரு, அந்த நாய்க்கு புகழ்த்தார். அந்த அடியாரை சொல்லி காட்டுறாங்க, இப்படி நாய்க்கு தண்ணீர் போவதினால் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான், அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைத்தான். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கம், இது எந்த மாதிரி சொல்லு? அவர் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு விலங்கினங்களுக்கு நாம உதவி செஞ்சா கூட இந்த சொர்க்கமா அப்படிங்கிறார். அது கூட இந்த நன்மையா அப்படிங்கிறார். அவர் நிறைய சொல்லி காட்டுறாங்க. அற்புதமான ஒரு வார்த்தை, ஒன்றத்துக்கால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை நிறைய சொல்லி காட்டுகிறார்கள். கவினின் ருத்துபத்தில் ஆகிரும், எந்த ஜீவனுக்கெல்லாம் ஈரமான இறப்பை இருக்கிறதோ அவை அனைத்திற்கு நீங்கள் உதவி செய்தாலும் உங்களுக்கு கூலி இருக்குது. எப்படி சொல்றாங்க? ஒட்டுமொத்தமான வார்த்தை. அதாவது இறப்பை உள்ள, பசி உள்ள எந்த ஜீவனுக்கு நீங்க உதவி செஞ்சாலும் சரி, எந்த ஜீவனுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் உங்களுக்கு அல்லாஹ்விட்ட கூலி இருக்குது. அப்போ நாய்க்கு தண்ணி கொடுத்தா கூட சொர்க்கத்தை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு விலங்கு கூட நம்ம இறக்கம் காட்டணும்னு சொன்னா அல்லாஹ் ஏற்க நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மார்க்கம் வந்து ஜீவகாலத்துக்கு போய்க்கும். அது மட்டுமல்ல, இஸ்லாத்துல விபச்சாரம் எவ்வளவு பயங்கரமான குற்றம். விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்க நெருங்கி விடாதீங்க. அது மாணவர்களான காரியம், கெட்ட ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டும். அவ்வளவு பயங்கரமான குற்றம் விபச்சார குற்றம். விபச்சாரம் செஞ்சு நிரூபிக்கப்பட்டா அவங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம் விபச்சார குற்றம். மதுரையில் வந்து என்ன செய்து பயங்கரமான நரக தண்டனை இருக்கு. ஆனால் ஒரு விபச்சாரி, பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல வந்து ஒரு விபச்சாரி தப்பு செய்யக்கூடிய ஒரு பெண் இருக்கிறார்.
இந்த பொம்பளை என்ன செய்யறான், ஒரு நாயை பார்க்கிறான். ஒரு நாயை பார்த்து அந்த நாய் காவல்சினால் வாடி கொண்டிருக்கு. அப்ப நாய்க்கு இந்த பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய இந்த பெண் அந்த நாய்க்கு தண்ணி போடுறான். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இந்த பெண்மை அந்த நாய்க்கு இலக்கம் காட்டி தண்ணீர் கொடுத்ததின் காரணத்தினால் இதன் காரணமாக அவருடைய விபச்சார குற்றம் மன்னிக்கப்பட்டது. ஒரு பயங்கரமான நன்மை பாருங்க. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால ஒரு பெண்ணுக்கு விபச்சார குற்றம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், இஸ்லாம் இந்த விலங்குகளுக்கு அன்புள்ள விஷயத்துல, ஜீவ காரணிய விஷயத்துல இஸ்லாத்தை விட அற்புதமான மாற்றத்தை காட்ட முடியுமா? இஸ்லாம் இந்த மாதிரி சொன்னதை மனுஷன் உதவி செய்வான். நீ ஒரு ஜீவனுக்கு உதவி செஞ்சா உனக்கு அல்லாஹ்விடம் கூலி இருக்குது, மறுமையில் உனக்கு கூலி இருக்குது. மனுஷனை பொறுத்த வரைக்கும் லாபத்தை எதிர்பார்த்து செய்வான். இந்த உலகத்துல எந்த ஒரு ஆள் உதவி பண்ண வச்சுக்கிறீங்க, நமக்கு ஏதாவது லாபம் இருக்குதான்னு பார்ப்பான். லாபம் பண்ண வச்சுக்கிறீங்க, மனுஷன் உதவி செய்ய மாட்டான். ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் போது நாங்க ஒரு செயற்குழு முடிச்சுட்டு வர்றோம். செயற்குழு முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி நடுவோட கிடக்கிறாரு. ரத்தம் அப்படி வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் கத்துறாரு, யாராவது உதவி பண்ணுங்க, யாராவது உதவி பண்ணுன்னு சொல்லி. ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறான். எல்லா வண்டியும் செய்து அவ்வாறு போயிட்டு இருக்கா. ரத்தம் ஆளா ஓடிக்கிட்டு இருக்கு. வச்சு மத்தியில பெரிய பொறுப்புல விடாது. அப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம வண்டி வருது பார்த்து நமக்கு மீறி போறது மனசு வருவாரு. அப்ப நம்ம சகோதரர் எல்லாம் இறங்கி அவர் போய் விசாரிக்கிறார். விசாரித்து அவர் சொல்றாரு, நான் ஆக்சிடென்ட் ஆகி 1 மணி நேரம் ஆச்சு. 108 போன் பண்ணா வர 1.5 மணி நேரம் ஆகும். அவர் கிடந்த அலுவலி வண்டிக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்கிறார். அந்த இடத்திலே நம்ம ஜமாத்து மக்களை போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு கிளம்பி வரணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மனிதாபம் அற்று போச்சா இல்லையா? ஆக்சிடென்ட் நண்பர்கள் கிடைக்கிறாங்க. போன இல்லாம செய்யலாம், பாப்பான் போல போலீஸ் வண்டி வருது. போலீஸ்கார வண்டி வந்தா அவன் 100 தள்ளி நிற்கிறான். வேட்கை வச்சு பார்த்து அப்ப அவனுக்கு கூட ஒரு காவல்துறை அதிகாரி எவ்வளவு மனிதாபமாக இருக்கணும். அந்த மனிதாபமான அதிகாரிகளுக்கு இருக்குதா? எல்லோரும் செய்யறாங்க. பாதிப்புக்கு உள்ளார செத்தா சரி, அவன் எக்கேடு வெட்டும் போறான் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மனித உள்ளவர்கள் மாறி இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உள்ள ஏன் மாறுது? முறையான மார்க்க போல அவங்களுக்கு இல்லை. ஒரு ஜீவனுக்கு உதவி செய்தா, ஒருவருக்கு நம்ம இறக்கம் பார்த்தா நாளைக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம கூலி கிடைக்கும். வேலை யோசிக்கிறான், ஆசிரியர் கிடைக்கிறான், அவன் பக்கத்துல போனா வழக்குல மாட்டிக்கிறோங்க, நாம சிக்கல்ல மாட்டிக்கிறோங்க என்கின்ற எண்ணம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இடமா இருக்கு. இஸ்லாம் எப்படி மாற்றுது? நீ ஒரு நாய்க்கு உதவி செஞ்சா கூட உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால், நாயை விட உயர்ந்த ஜீவன் மனுஷன். மனுஷனுக்கு உதவி செஞ்சா எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும். அதுபோன்று இஸ்லாம் எதிராக சொல்லி காட்டுது. அதாவது நாம ஒரு ஜீவனை கொடுமைப்படுத்த வச்சுருங்க, ஒரு பாம்பு அடிக்க சொல்லுது இஸ்லாம். அடிச்சா ஒரே அடி நாம கொண்டு போட்டோம். அதை போட்டு வேதனைப்படுத்த கூடாது. ஒரு எலி அடிக்கிறீங்களா, சித்திரவதை செய்யக்கூடாது. ஒரு தேல் அடிக்கிறோமா, ஒரு அடி அதை செஞ்சு மௌத்த அடிக்கணும். எந்த ஒரு ஜீவனையும் இஸ்லாம் சித்திரவதை பண்ண சொல்லுது. கொல்லப்பட வேண்டிய உயிரினங்களா இருந்தா கூட அதை சீக்கிரம் செஞ்சிடணும், கொண்டுடும். அதை போய் கண்ணில் ஊத்திக்கிட்டு அதை வயந்த ஊத்திக்கிட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ற வேலை இஸ்லாம் செய்யக்கூடாது. நம்ம சிறுவர்களை பார்க்கிறோம். நாம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி ஓனான் பிடிக்க போவான். சின்ன வயசு எல்லாம் செஞ்சிடலாம். ஓனான பிடிக்க போறான்னு செய்வோம். அந்த ஓனான பிடிச்சி அது கண்ணில் பொருளாதாரிய தூவி அதை குத்தி அதை அப்படி சித்திரவதை பண்ணி நாம சில கண் ரசிக்கிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. இஸ்லாம் செய்து இந்த மாதிரி வேலைகளை அளவே தடுக்குது. எந்த அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. புகாரில 3482 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி நல்ல பெண்மணி, நல்ல இறைவனுக்கு வணக்கங்கள் செய்யக்கூடிய பெண்மணி. இந்த பெண்மணி வந்தாங்க, ஒரு பூனையை கட்டி வைக்கிறாங்க. நம்ம வீட்டுல பூனை வளர்க்கிறது, கிளி வளர்க்கிறது இது தப்பு கிடையாது. முயல் வளர்க்க தப்பு கிடையாது. என்ன செய்யணும்? அதை நீங்க அவுத்து விட்டா எங்கேயா போய் தேடிக்கணும், உணவை தேடிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள கூண்டு அடைச்சு வைக்கிறீங்களா, அதுக்கு சாப்பாடு விஷயம் கரெக்டா போறோம். வீட்டு கூண்டு அடைச்சு வச்சுக்கிட்டு சாப்பாடு போடாம கொண்டு வருதுன்னா நாளைக்கு எங்க போய் சேர்ந்துருவோம், காலத்துல போய் சேர்ந்துருவோம். நபிகள் சொல்லி காட்டாங்க, சஜனத்தினா அர்த்தா மாற்று. ஒரு பெண்மணி ஒரு பூனையின் காரணத்தினால் அவள் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டார். என்ன செய்தார்? அந்த பூனையை அவள் சிறைப்படுத்தினார், கெட்டி வைத்தார். அவர் அந்த பூனை செஞ்சது, அந்த
சாப்பாடு கொடுக்கவில்லை, அது அவுத்து விட்டா அதை செய்யும், அது சரியான சாப்பாடு போய் தேடிக்கும். அந்த மாதிரி அவிழ்த்தும் விடவில்லை. அந்த பூனை பசியால் வாடி அது செய்து விட்டது, சென்று விட்டது. இடம் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த பெண்ணை நரகத்தில் போட்டான். இஸ்லாம் எப்படி எச்சரிக்கிறது? ஒரு பூனையை நாம கொடுமைப்படுத்தினா கூட, ஒரு பூனையை கட்டி வச்சு நாம சாப்பாடு கொடுக்காம இருந்தா கூட அவனுக்கு நரகம் என்று சொன்னார். மறுமையில் தப்பிக்க முடியாது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட ஒரு ஜீவகாரத்தை, அன்ப நேசத்தை, பாசத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் எந்த மார்க்கத்தை முடியும்? அவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அதுபோன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுல பதிவு செய்யப்படுது. நபிகள் செய்றாங்க, ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறாங்க. ஒரு ஒட்டகத்தை பார்த்தா லைக்க அனுபூதி பத்தினி, அதனுடைய முதுகு வயிற்றோடு சேர்ந்து இருக்கு, வயிறு முதுகோடு ஒட்டி போயிருக்கு. அவர் நபிகள் சஹாபாக்கள் சொல்றாங்க, இத்தகுல்லாஹி ஆதியில் பாயிபில் மோஜமா, வாய் பேச முடியாத இந்த ஜீவன்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒட்டகத்துக்கு பேச தெரியுமா? அது பயங்கரமா சாப்பாடே கிடைக்கல, நமக்கு பசிக்குன்னு சொல்ல முடியுமா? நமக்கு பசிதான் செய்வோம், பசிக்குதுன்னு சொல்லுவோம், பறிச்சா வலிக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு ஆடு எப்படி பேசும், ஒரு மாடு எப்படி பேசும், ஒட்டகம் எப்படி பேசும்? அப்ப நபிகள் ஒட்டகத்தை பார்க்கறாங்க, அது வயிறு ஒட்டி போய் இருக்கு. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி வாயுவா ஜீவன்கள் விஷயத்துல அல்லாஹ் வந்து பயந்துட்டுருங்க, இந்த மாதிரி நீங்க கொடுமைப்படுத்தாதீங்க. வர்க்கமுவா சாலிகள், அந்த ஒட்டகம் திரவாத்திரமாக இருக்கும் போது அதை நீங்க பயணம் செய்யுங்க. சாப்பிடுவாங்க, மாடு அப்படியே செய்ய ரத்த வலியும், ரத்தம் அதிக வலியும் செய்வாங்க, மாட்டு அடிச்சு பத்திட்டு போவாங்க. நிறைய நான் சொல்லி காட்டாங்க, ஒட்டகத்துக்கு பயணம் போயிருக்கிறா, நல்ல சாப்பாடு போட்டு திரவாத்திரமா இருக்குமா இல்லையா, அப்ப நீங்க பயணம் செய்யுங்க. குருவா சாலிகள், அந்த ஒட்டகத்தை அடுத்து சாப்பிடுவதா இருந்தா கூட அதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அது திரவாத்திரமா இருக்கும்போது என்ன செய்யுங்க, அதை அடுத்து சாப்பிடுங்கள் எந்த வழியில நாம் போதிக்கிறான். அடுக்கிற விஷயத்தை பின்னாடி வருவோம். அவன் இஸ்லாம் சொல்லி காட்டுது, ஒரு மாட்டுல நாம பயன் பொறி சுமக்கிறது மாறி நம்மால சுமக்க முடியாத விஷயத்தை சுமக்கும். அந்த மாட்டுக்கு வழி இருக்குதா இல்லையா? அந்த மாட்டுல பயங்கரமா முதுகுல ஒரு காயம் இருக்குது, அந்த காயப்பா செய்வாங்க, அடிச்சுட்டு போவாங்க. மாட்டு கம்புல ஆணிய வச்சிருப்பாங்க, மாட்டு கம்புல ஆணிய வச்சு மாட்டு அந்த பின்னாடி செய்வாங்க, குத்துவாங்க. இது மனுஷனை குத்துனா, நமக்கு குத்துனா என்ன வழி வலிக்கும்? நீ மாட்டு குத்துறியப்பா, அந்த மாடு ஒரு ஜீவன் தானே, அப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவனை நாம போட்டு குத்துற வச்சுக்கிறீங்க, அதுக்கு வேதனை இருக்காதா? அந்த மாதிரி ஒரு ஜீவனை வேதனைப்படுத்தினா கூட நாளைக்கு என்ன இருக்குது, நரகம் இருக்குது. இந்த மாதிரி வாயுவா ஜீவன்கள் விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதையே நான் சொல்லி காட்டுறேன். அதுபோன்று இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூல்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா இமாமின் கது முஸ்லிம அலா வஜி, ஒரு கழுதையை பார்க்கிறார். அந்த கழுதைக்கு என்ன செய்யறாரு, கழுதை மாதிரி முகத்துல சூடு போட்டு வச்சிருக்காரு, முகத்துல செய்யறாரு சூடு போட்டு வச்சிருக்காரு. அவர் நம்ம நபிகள் சொல்லி காட்டுறாங்க, லாரல்லாஹு வஸிமு, இந்த கழுதைக்கு ஏன் சூடு போட்டானோ அவனுக்கு அல்லாஹ்வின் சாபம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அவன் போகக்கூடிய இடம் இருந்தான், அல்லாஹ்வின் சாபம் ஏற்பட்டு விட்டது சொன்னால் அவன் செல்லக்கூடிய இடம் எல்லாம் நரகம் தான் சொல்லி காட்டான். அதுபோன்று எவ்வளவு செய்திகள் வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபத்துல ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுது. தன்னுடைய இயற்கை தேவையை தூக்கத்தில் போறதுன்னு செய்றாங்க, ஒரு தோப்புக்குள்ள போறாங்க. அந்த காலத்துல நபிகள் காலத்துல காகித வசதி எல்லாம் தெரியாது. நம்ம எப்படி ஒரு நாட்டு தொட்டபோட்டு போனோமோ, இன்னைக்கு சார் கட்டப்பட்டு போனாங்களோ, அந்தந்த நேரத்தில் போகும்போது செய்யும், ரெண்டு சைடு வருத வரைக்கும் நம்ம வரவேற்றுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாநில செய்ய கவனம். அந்த மாதிரி நம்ம டாய்லெட் போறாங்க, ஓரத்தாம போறாங்க இல்லையா, மக்கள் நடமாட கோயில் செஞ்சிருப்பாங்க, இருந்து வச்சிருப்பாங்க. நபிகள் சொல்லிக்காங்க, இத்தக்கூட ஆமை சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அது என்னது, மக்கள் நடமாடக்கூடிய பாதையில மரம் ஜலம் கழிப்பது, இன்னொரு மக்கள் நிழலுக்காக ஒழுங்கக்கூடிய இடங்கள் செய்து மரம் ஜலம் கழிப்பது. இந்த பஸ்ஸான நிழற்புறை இருக்கும், நிழற்புறை வந்து வச்சிருப்பான், அந்த கட்டிய சனியை துப்பி வச்சிருப்பான். இந்த மாதிரி நாங்கள் உட்கார்ந்து போவோம், உட்கார முடியுமா? அப்ப இந்த மாதிரி ஒரு வெளியே போய் நம்ம மரம் ஜலம் கழிக்க தப்பு கிடையாது. ரொம்ப ஓரமா மக்கள் டிஸ்டர்ப் இல்லாம நம்ம செய்யணும், மரம் ஜலம் கழிக்கணும். அவர் அதிகார காலத்துல தாய் பிரசனை கிடையாது, வீட்டுல அவங்க செய்வாங்க, ரொம்ப தூரமா ஒதுக்குப்புறமா ஏதாவது மரத்தை மறைப்பா வைத்துக் கொண்டு
அவங்க தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக போறாங்க. போகும்போது ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகம் இல்லைன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை பார்த்தோம்னா அப்படி கண்ணீர் வடிக்கும். கண்ணீர் வச்சோன்னா அந்த ஒட்டகம் அப்படியே அது முழங்கியது, அதனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. நபிகள் செஞ்சாங்க, அந்த ஒட்டகத்தோட அப்படி தலையை கொடுக்குறாங்க. அந்த தலைப்பை தலைநாளும் நபிகள் பாசமா செய்யறாங்க. தலைவி கொடுத்தோடனே நபிகள் அந்த ஒட்டகத்துடைய சிமிழ் போய் அப்படி தடவுறாங்க. தடவுறோம் ஒட்டகம் செய்து அழுகையை நிப்பாட்டி அமைதியாகி அப்ப நபிகள் வர்றாங்க. தன் இயற்கை தேவையை நிறைவேற்றி விட்டு நபிகள் கேட்கிறாங்க, மண் சாஹிபு ஜபல், இந்த ஒட்டகத்துக்கு மோதல் இருப்பாங்க. அப்போ ஒரு அன்சாரியை சேர்ந்த ஒரு இளைஞர் அதான் சொல்லுது, அந்த ஒட்டகம் எனக்குரிய ஒட்டகம் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்றாங்க, அம்மா தத்தப்பில்லாத ஸ்ரீஹாரியின் பஹீமா அல்லது மன்னர்களா அல்லா உனக்கு சொந்தமாக்கி தந்திருக்கின்றானே, இந்த ஒட்டக விஷயத்துல நீ இந்த விலங்கு விஷயத்துல நீ அல்லா பயந்து கொள்ள வேண்டாமா? நீ அதற்கு இறக்கம் காத்திருக்க வேண்டாமா? இன்னும் ஷகா இதா இதா இறைய அன்னத துதியுகு நீ அந்த ஒட்டகத்தை சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்துகின்றாய், நீ அந்த ஒட்டகத்திற்கு சக்திக்கு நீ சிரமப்படுத்துகின்றாய் என்று அந்த ஒட்டகம் என்னிடம் முறையிட்டது. இறை தூதர்கள் அவர்களுக்கு அல்லா செய்வான். அந்த விலங்கினங்கள் பேசக்கூடிய சக்தியை விலங்கினங்கள் பேசுவதை கூட அந்த அறிய வைப்பான். இது இறை தூதர்களுக்கு உள்ள தன்மை. சுலைமான் நபி செஞ்சாங்க, எறும்புல பேசுறாங்க. அப்ப இந்த இன்னைக்கு கூட சயின்ஸ் ரீதியா எறும்புகளை செய்து ஒன்றுக்கு ஒன்று பேசிக் கொள்கிறது என்று நிரூபிக்கப்பட்டு, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் முறையிடுகிறது. ஒரு ஒட்டகம் முறையிடும் என்ன முறையிடுது? அதனுடைய முதலாளி அதை சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்துறார். அதனுடைய முதலாளி அதற்கு சக்திக்கு மீறி சுமை ஏற்றான். அவன் நான் சொல்றான், நீ அல்லாஹ் வேண்டிக்க, இந்த மாதிரி வாழ்ந்தா ஜீவன் விஷயத்துல இறக்கம் இல்லாம என்ன செய்யாதீங்க, நடக்காதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு உபதேசித்த செய்தியை பார்க்கிறோம். அது மாதிரி என்ன செய்வோம்? ஒட்டகத்தை பயணம் வேலை போவாங்க. நமக்கு நம்ம மந்திரத்தில் வரும், நம்ம பார்க்க வச்சு பிரியாணியை சாப்பிடாம வச்சுக்கிடுங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, நல்ல கறி மீன் அது மணக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட தராம உங்களை பார்க்கவே சாப்பிட வச்சுக்கிடுங்க. வெளியே வந்து என்ன சொல்றீங்க? ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தாண்டியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு ஒரு டேஸ்டா ஒண்ணு என்ன வச்சுக்கிடுங்க, அதுல சுத்தி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவரை பார்க்க வச்சு செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மாற்ற சேர்க்கணும். நமக்கு எப்படி பிரியாணி டேஸ்டோ, நமக்கு எப்படி மற்ற ஐட்டங்கள் டேஸ்டோ, அந்த மாதிரி விலங்கினங்களுக்கு எது டேஸ்ட்? ஒரு பசுமையான புல்வெளி எடுத்து வச்சுக்கிறீங்க, அது விலங்கினத்துக்கு சாப்பாடு. ஆறு மாடு ஒரு இடத்துக்கு சாப்பாடு. அந்த புல்வெளியை கொண்டு போய் அந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு அது சாப்பிட முடியாது, வாயை வெட்டி வச்சா அது நேரம் ஒன்றாவது கிடைச்சா அந்த ஒட்டகத்துடைய உள்ள எந்த பாடுபடும், அந்த ஆற்றினுடைய உள்ள எந்த பாடுபடும், அது எவ்வளவு வேதனைப்படும். அவன் நபிகள் சொல்லி காட்டான சஹாபாக்களுக்கு, இதா சாப்பிட்டும் நீங்கள் பசுமை புல்வெளிகளில் நீங்கள் ஒட்டகத்துல பயணம் போறீங்க. அப்படி பயணம் போனா இதில் அர்த்தவான் ஒட்டகத்துக்கு அந்த பூமியில் அதற்குரிய உரிமை நீங்க வழங்கி விடுவீங்க. பசுமையான பூமி, நம்ம பயணம் தான் போறோம். பயணம் அதுக்கு சாப்பாடு கண்டு பண்ண அந்த பசுமையா புல் விளைஞ்சிருக்க அந்த ஒட்டகம் சாப்பிட நினைக்குமா இல்லையா? நமக்கு பார்க்க வச்சு நம்ம உள்ள என்ன பார்க்கணும். இஸ்லாம் அந்த மாதிரி மற்ற ஜீவராசிகளை பார்க்குது. நீங்க புல்வெளியில பயணம் போறீங்களா, ஒட்டகத்துல போறீங்களா? ஒட்டகத்துக்கு சாப்பாடு எது? புல். அப்ப அந்த புல் விளைஞ்சிருக்குது, அந்த வழியா போறீங்க. அப்ப கொஞ்சம் எழுதி செய்யுங்க, அந்த ஒட்டகத்துக்கு நீங்க மேலே விடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு சனத்தி பயங்கரமான கோடை காலம். கோடை காலம் நம்ம போறோம், பயங்கரமா வெயில் அடிக்கும் வச்சுக்கீங்க, தண்ணி தானமா இருக்கும். என்ன செய்வோம்? எவ்வளவு வேகமா வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வேகமா என்ன செய்வோம்? தண்ணியை கொடுப்போம். எங்கேயாவது கூல்ட்ரிங்க்ஸ் கடை கண்ணில் படாதா அப்படின்னு நாம நினைப்போம். அது போல ஆடு மாடுகள் இருக்கும், அது தண்ணி குடிக்காம ஆடக்கூடிய ஜீவனா ஆடு மாடு ஒட்டகம். அப்ப நிறைய சொல்றாங்க, நீங்க ஒரு வனாந்திரத்துல தண்ணியே இல்லாத பிரதேசத்துல நீங்க ஒட்டகத்துல போறீங்களா, ரொம்ப வேகமா செய்யுங்க, அந்த ஒட்டகத்தில் பயணித்து தண்ணி உள்ள இடத்துக்கு நீங்க சேர்ந்துருங்க. நீங்க இரவு நேரத்துல ஒட்டகத்துல பயணம் போறீங்களா, பசுக்கழிவு தடி அந்த பாதையுடைய ஓரமா ஒட்டகத்தை செலுத்தாது. புல்வெளி அதுல ஒரு பிள்ளை நெருங்கிய பாதையில போறோம், இரவுல பயணம் போறோம். ஒட்டகத்தை பொந்து பாதையுடைய ஓரமா செலுத்தினா என்ன ஆகும்? மவுல் ஹவாமி
பாம்புகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், அதான் ஒட்டகத்தை காட்டிட்டா. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒட்டகத்தை பயணம் போறீங்களா, நைட்ல போறீங்களா, பொந்துகள் உள்ள வந்து ஒட்டகம் நீங்க செலுத்தாதீங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ஒட்டகம் கால்பட்டு சின்ன சின்ன பூச்சிகள் செஞ்சிடும், மோட்டாயிடும். அல்லது அந்த பொந்துகள்ல அடைந்திருக்கக்கூடிய பாம்போடு செய்யும் தீர்ப்பு வைக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒட்டகத்துக்கு பாதிப்பு உண்டாகிறது. அப்ப நபிகள் இந்த அளவு சொல்லி காட்டுறாங்க. நீங்க ஒட்டகத்துல பயணம் போனா அது புல்வெளியை பார்த்தா அதுல ஒட்டகத்தை மேய விடுங்க. மேய விடுவது ஒட்டகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒட்டகத்துக்கு மட்டும் கிடையாது, ஆறு மாடுக்கே தான் சட்டம். ஒரு காடு பார்க்க ஒரு கோவில் ஏற்றி போறோம், அது ஒரு புல்வெளியை பார்த்துட்டு வச்சுக்கிடுங்க. அது யாருக்கும் சொந்தம் இல்லாத புல்வெளியா இருந்தால் அந்த மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு என்ன கடமை, மாட்டை வந்து மேல விடும். ஒரு பயங்கர தண்ணீராக காலம் இருக்குதா, வியாபாரம் செய்யணும். எங்க தண்ணி இருக்குதோ அந்த தண்ணீராக காட்டை கடக்கிற வரைக்கும் ரொம்ப வியாபாரம் செய்யணும், கலந்து சென்று விட வேண்டும் என்கின்ற அளவுக்கு இஸ்லாம் செய்து ஒவ்வொரு இந்த வாயில்லா ஜீவன் விஷயத்துல வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கருணை காட்ட வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தத்தஹிது ஷையன் ஃபீஹி ரூஹு ரதன். எந்த ஜீவன்கள் எல்லாம் உயிர் இருக்கிறதோ உயிருள்ள ஜீவன்களை நீங்க அம்பு எய்து குறிபார்ப்பதற்கு இலக்காக ஆகிக்கொள்ளாதீர்கள். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அம்பு பயிற்சி எடுப்பாங்க. அம்பு பயிற்சி எடுத்தா ஒரு மரத்துல புள்ளி வச்சு கட்ட அடிச்சு அம்பு பயிற்சி எடுக்கிறான். வேற ஏதாவது பச்சை செய்யறான், அம்பு பயிற்சி எடுக்கிறான். எதை வச்சு நம்ம இலக்காக ஆகக்கூடாது? உயிருள்ள ஜீவராசிகள் இருப்பாங்க. உயிருள்ள ஜீவராசிகளை நீங்கள் அம்பு எய்து குறிபார்ப்பதற்கு இலக்காக ஆகாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் காலத்துக்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தெருவழியா போறாங்க. தெருவழியா போகும்போது சின்ன பசங்க என்ன பண்றாங்க, ஒரு கோழியை பிடிச்சி அதை காலை கட்டி அதை தொங்க விட்டு அம்ப வந்து செய்யறாங்க, குறிப்பாக அடிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இப்னு உமரை பார்த்தவங்க எல்லாரும் செதறி ஓடுறாங்க. செதறி ஓடணும். இப்னு உமர் சொல்றாரு, மண்பாட ஆளா, இந்த வேலையை பார்த்தவங்க யாரா? நபிகள் நாயகம் மண்பாட ஆளா, இந்த மாதிரி உயிருள்ள ஜீவன்களை அதாவது குறிபார்ப்பதற்கு இவன் எதற்காக ஆக்குகிறானோ அவனை அல்லாஹ் சபித்து விட்டான். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனமன் இத்தகத ஷையன் ஃபீ ரூஹு ரதன். எதெல்லாம் உயிருள்ள ஜீவன்களை அது அம்பு எய்து குறிபார்ப்பதற்கு எவர்கள் எதற்காக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நபிகள் நாயகம் சபித்தார்கள், அல்லாஹ் சபித்தான். அப்படி நம்ம எதையெல்லாமோ குறிபார்த்து அடிக்கிறோமே, ஒரு ஓனான வச்சுருங்க, ஓனான ஓங்கி அடிக்கிறோம், தவளையை வச்சு அடிக்கிறோம், என்ன சேவையெல்லாம் பண்றோம், தவளையை பிடிச்சி ஒரு கல் என்ன செய்வாங்க, கல்லுக்கு பாம்புல வந்து தகவல் கட்டி விடுவாங்க இல்லையா? கல் என்ன செய்யும், ஓடனா தகவல் பொருள் செய்யும், இன்னும் பொட்டான ஓட ஆரம்பிக்கும். அது வாழ்ந்த வெளியே கட்டி விடுறது, நாயை ஓங்கி மிதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது வந்து நமக்கு பாவத்தை தரக்கூடிய காரியங்கள். நம்ம ஜாலியா செய்யறோம். அந்த மாதிரி நமக்கு செஞ்ச நம்ம ஜீவன் எப்படி இருக்கும், நம்ம உயிர் எப்படி இருக்கும்? இஸ்லாம் செய்து ஜீவராசிகளை வந்து ஜீவன்களை வாயில்லா ஜீவன்களை வந்து ஒருமைப்படுத்துவதை இஸ்லாம் அன்றைய செய்து கண்டிக்குது. அது போன்று அது அபுல் முஃபர் அப்படிங்கிற ஹதீஸ் நூல்ல வந்து ஒரு சம்பவம். ஒரு சஹாபி என்ன பண்றாரு, ஒரு குருவி வந்து ஒரு கூட்டுல முட்டையிட்டு மறந்து போகுது. இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த முட்டையை கூட எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிறாரு. அப்ப அந்த பறவை அப்படி தெரியுமா இல்லைங்களா, அந்த பறவை அப்படி வானத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வருது. அது தெரிஞ்சது இவர் பேர்தான் முட்டை இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தலையை சுத்தியே வருது. அப்ப நபிகள் நாயகம் தெரியுது அந்த பறவை பேசிட்டு இருக்கிறோம், அது எப்படி தெரியல. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஐயுக்கும் பஜா ஆதிஹி பி பைரத்தியா, இந்த குருவியினுடைய முட்டையை எடுத்து இதனை பையனுக்கு அச்சம் முடியலையா, யாருக்கு அந்த குருவி போட்ட முட்டையை எடுத்துட்டு வந்தா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் சொல்றாங்க, சூழல்ல ஆனா அகத்து பைரத்தா, நான் தான் அந்த குருவி போட்ட முட்டையை எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, உருது ரமத்தும் அந்த குருவி மேல கண்ணு காட்டி அந்த முட்டையை குருவி வைக்க மாட்டியா, நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்கிற, அது என்ன பாருங்க பாருங்க செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பறவைக்கு கூட நாம செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்க கூடாது, அந்த முட்டையை நாம எடுத்து வச்சுக்கிட்டா அவங்க உள்ள எந்த பாடுபடும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது போன்று நபிகள் நாயகம் சொல்றாங்க, நம்ம ஆடு மாடு அறுக்கிறோம், ஆடு மாடு அறுக்கும் போது கூட இஸ்லாம் செய்து
அந்த ஆடு மாடுக்கு துன்பம் இல்லாமல் கற்க சொல்லுது. இன்னைக்கு சயின்ஸ் ரீதியாக என்ன செய்யறாங்க, ஒரு கோழி எடுக்கிறாங்க, ஒரு ஆட்டை பிடிக்கிறாங்க, அதை ஓங்கி தலையை வெட்டி பரிசோதனை பண்றாங்க. அது உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுது சொல்லி பாக்குறாங்க. தலையை ஓங்கி வெட்டும் போது அது பயங்கரமா வலி என்ன செய்யுது உணர்வு. அதே ஒரு ஆட்டை கல்லை போட்டு மண்டை உடைச்சு கொள்றாங்க, பயங்கரமான வேதனை உணர்வு. அந்த ஆட்டை கருத்தை நெரிச்சு என்ன செய்யறாங்க, கொண்டு பார்க்கிறாங்க. அப்பமாருடைய ஒரு நடைமுறை ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கடுமையா இருக்கு. அதே என்ன செய்யறாங்க, ஒரு கூர்மையான கத்தி எடுத்து அந்த ஆட்டை வந்தாக்க படுக்க வச்சு அதை கருத்து அறுக்கிறாங்க. அறுக்கும் போது அவங்களுடைய வலியை செக் பண்றாங்க. அது உணரக்கூடிய வலி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த அளவு கத்தி கூர்மையாகுதோ அந்த அளவுக்கு உணரக்கூடிய வலி எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்கு. நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு இது ஒரு சான்று. நம்ம ஆயிரத்த ஒருவன் பாருங்க, யார் ஒரு மாட்டை அது கேட்டு போறதுக்கு அடையிற வரைக்கும் அது சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க. இதை விட எது நன்மை இருக்கு, அது அறுக்கிறதா அதுக்கு நன்மை, அது நிம்மதியா போய் சேர்ந்து. இதை இந்துத்துவ சக்தி என்ன பண்றாங்க, இந்த பசுமாட்டை கொல்லக்கூடாது, சாப்பாடு போட்டு மனுஷனுக்கு சாப்பாடு தான் கிடைக்கிறான், இவன் மாட்டுக்கு சாப்பாடு போட்டு வரணும். ஒரு நேரத்தில் அது கேட்டு போய் அரைஞ்சோம்னா ஒண்ணு செய்ய பொருத்தமா தீ வச்சு இருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான பொருள் கேட்டு மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. பசுல பாதுகாக்கணும் போய் முஸ்லிம்களுக்கு என்ன செய்வாங்க தவிர பசுமல்ல இவங்களுக்கு என்ன கிடையாது, உண்மையிலே இலக்கணம் கிடையாது. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இன்னொருவாக கத்தவன் எஸ்தான் அதான் செய்யும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு ஜீவராசி ஒவ்வொரு ஜீவனுடைய விஷயத்திலும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். பதற்கும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் அறுத்தால் கூட கத்தலா அழகிய முறையில் கொண்டால் கூட அழகிய முறையில் கொலை செய்யுங்கள். வைதாக்கும் நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்தால் நீங்கள் அழகிய முறையில் அறுந்து கொள்ளுங்கள். அழகிய முறையில் அறுப்பதை வைத்தாலும் சுப்ரதவும் ஒன்றை ஒருவர் தன்னுடைய கத்தியை கூர்மைப்படுத்திக் கொள்ளட்டும். அந்த பதிப்பிராணிக்கு நிம்மதி அளிக்கட்டும். சொல்றாங்க, ஒரு விஞ்ஞானி பேசுற மாதிரியே பேசுறாங்க. ஒரு நபி ஒரு இணைத்துவராக பேச முடியுமா? அது அறுத்தா நிம்மதிங்கிறான். எப்படி அறுத்தா, கத்திய கூர்மையா வச்சு அறுத்தா அந்த பிராணிக்கு நிம்மதி. எப்படி நிம்மதி? நம்ம மனுஷன் நம்ம ஆய்வு பண்ண பாருங்க, விஞ்ஞானத்துல ஆய்வு பண்ணி சொல்றான். ஒரு ஆட்டை கத்திய வச்சு எவ்வளவு கூர்மையா வச்சு அறுக்கிறோமோ அது வழியை எவ்வளவு அறுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி கருத்தை சொன்னாங்க, கத்தியை கூர்மைப்படுத்திங்க, அந்த ஆட்டுக்கு நீங்க நிம்மதியை கொடுங்க. நம்ம ஊர்ல ஆட்டப்பட்ட கொடுமை இருப்பாங்க, இந்த மாதிரி கொடுமை எந்த ஒன்றும் கிடையாது. ஆட்டை குளிப்பாட்டுற பேர்ல அதை போட்டு சன்னாபமாக்கி அதை மறைச்சி போட்டு அதுக்கு சாப்பாடு வாயில போய் பாலை கொண்டு போய் திணிப்பாங்க. அது கொடுமைப்படுத்துறது எந்த அளவு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. சபராணிகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆட்டு சிறாரு ஆட்டை வந்தாக்க பறக்க போட்டுக்கிட்டு நல்ல ஓங்கி வீழ்ச்சிக்கிறார், கழுத்துல வீழ்ச்சிக்கிட்டு கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அந்த ஆடு செய்து மலர்த்தி போட்டு ஓங்கி விரிக்கிறார் கழுத்துல. அந்த ஆடு அவரையே பார்த்து அதுக்கு கத்தியை தீட்டா இல்லையா, அவர் அப்படியே பார்க்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை. இவர் கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் நபிகள் சொல்றாங்க, அப்பதான் கப்பல வேறா எப்பா இந்த மாதிரி கழுத்துல மிதிச்சு கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கிய, இதை முன்கூட்டி தீட்டி வச்சிருக்க கூடாதா? துணித்தனா மோசத்தை அது நீ நம்ம 2 தடவை சாதிக்கிற, நீ 2 தடவை சாதிக்க விரும்புறியா? ஒரு ஆட்டை மறைச்சி போட்டு கழுத்துல மிதிக்கிறார் பாருங்க, மிதிச்ச உடனே அதுக்கு என்ன செஞ்சணும், நிம்மதியாயிரும். கழுத்துல ஓங்கி மிதிச்சுக்கிட்டு நீ கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கீங்க, 2 தடவை கொலை போடியா, 2 சாவு உண்டாக்க போடியா? ரசூலுல்லாஹ் கடுமையா திட்டுறாங்க. இப்ப ஒரு ஆட்டை எத்தனை தடவை சாதிக்கிறோம்? 10 தடவை சாதிக்கும். நாளைக்கு வளர்க்க போறோமா, இன்னைக்கு நைட்டே சாப்பாடு போடாம விட்டுருவாங்க. சாப்பாடு போட்டா என்ன குறைஞ்சு போக போறோம்? சாப்பாடு போட்டு அடுத்த ஆடு சாப்பிட்டு வெளியே போக போது அது வயிற்றாட்டி பசிக்க விட்டு காரணம் சொல்லுவாங்க, அது சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நைட்டு முன்னா பசியோட போட்டோம்னா அது ஒரு சாவு. அது காலை 10 மணி நேரம் கத்திக்கு நிற்கும். என்ன செய்வாங்க, காலையில பெருநாட்டோட முடிச்சுட்டு வந்தோடனே அது குளிப்பாடு பேர்ல அது தண்ணி எடுத்து ஊத்து, அதுக்கு என்ன தெரியும், அது பாடு துள்ளி குடிச்சு அதுல பாடணும் போயிடும். அதுல மஞ்சளை தேக்கி அதை தேய்ன்னு சொல்லி அது மறைச்சி போட்டு அப்பவும் சீக்கிரம் அறுக்க முடிக்கிறாங்களா, மறைச்சி போட்டு நல்லா குடிச்சுக்கிட்டு பால் எடுத்து ஊத்து. அது எப்படி பால் இதாக கொடுக்கப்பட்டு உன் சண்டை குடிச்சு ஓங்கி நெரிச்சுக்கிட்டு
கொடுத்துட்டு போனது பாலை கொடுத்தா நீ குடிப்பியா? அதை மறைச்சு போட்டு வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு வாய இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறேன்? இது எதை அறிவுக்கு ஆட்சிக்கிறீங்களா? அப்படி என்ன செய்யறாங்க? முழுக்க முழுக்க இங்க வந்து நபியல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றம். இன்னும் சொல்ல போனா நம்ம சமுதாயத்தில் சுகாதார சீர்கள் எழுதி இந்த ஆட்டை குளிப்பாட்டம் நிறைய சுகாதார சீர்கள் பேர புல்லா தண்ணியாக்கி நாம அந்த குளிப்பாட்டாம அது ஆட்டை அறுத்தா கூட செய்யும். அந்த ரத்தம் மட்டும் கொஞ்சம் கட்டி கிடக்கும். அது மண்ணை போட்டா சுத்தமாயிடும். பிற புல்லா நாஸ்தியாக்கி எவ்வளவு சொன்னா சமுதாயத்துக்கு தெரியல. ஒரு ஆடை குளிப்பாட்டுற சுண்ணத்தா குளிப்பாடு எந்த கொடுமைப்படுத்தணுமா? எதுக்கு குளிப்பாடு நிறைய நான் சொன்னாங்க குளிப்பாடு சொல்லி அப்ப இந்த மாதிரி நம்ம செய்வோம். ஒரு ஆட்டை வந்து பல தடவை கொடுமைப்படுத்த இஸ்லாம் செய்யல விரும்பல். ஒரு சராவி கழுத்துல மிஞ்சிக்கிட்டு கத்தி தீட்டுறத கூட ரசூலுல்லாஹி சாதிக்கிறது சொல்லி காட்டாங்க. அப்ப நம்ம இறக்க தன்மையில வந்து இதை ஜீவராசிகள் விஷயம் நாம என்ன செய்யணும்? இறக்கம் காட்ட வேண்டும். நாம அந்த ஒவ்வொரு முறைய ஆறு மாடு அடிக்கிறோமா கத்திய கூர்மையாக முறையா இருந்தா இந்த உலகத்துல எவன் வந்தாலும் இதை வந்து கொடுமை சொல்ல முடியாது. சயின்ஸ் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் நிம்மதி கூட. அதுதான் எதுக்கு படிச்சிருக்கா? நமக்கு சாப்பிடுறதுக்கான அதை நல்லா படிச்சிருக்கான். அடியான் செல்லாத செல்வம் வறுமை நாங்கள் வந்து ஒரு குறுகி போய் முறையிடுவோம். அந்த ஒரு பறவை போய் முறையிடுமா? இவன் என்ன வச்சு செஞ்சான்? சித்திரவதை பண்ணி என்ன கொண்டா? என்னை கேட்டான் செய்யும். ஒரு குருவி போய் அல்லாத முறைன்னு சொல்லி நிறைய நான் சொல்லி கேட்டேன். நம்ம ஒரு கோழி அந்த சாப்பாடு காட்டி அதை சாப்பிடுறது ஒரே அந்த செய்யும். குரு முடிஞ்சு போயிடும். நாம அதை போட்டு கொடுமைப்படுத்தி ஒரு புறாவை பிடிச்சி கட்டி வச்சு அதுக்கு காலை வச்சு இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. நாம செய்யக்கூடாது. இந்த ஜீவராசிகள் விஷயம் நாம் என்ன செய்யணும்? இறக்கம் காட்ட வேண்டும். இஸ்லாம் இந்த அளவுக்கு என்ன செய்து ஜீவராசியத்தை போதிக்கிறது. எனவே இதையும் உணர்ந்து உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறக்கம் காட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியவர்களாக என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம்.